கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். அப்போ உங்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாத உனக்கு கர்த்தர் உதவி செய்வது லேசான காரியம். ஆசா எதிராளியின் ராணுவத்தை பார்த்து பயந்துருக்கிறான். நான் சொல்றேன், இன்னைக்கு எந்த உதவி வேணும்னாலும் உங்களுக்கு செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். எலிசா எலியாட்ட கேட்டார், உங்க ஆவியின் வரத்தை என்னை ரெட்டிப்பாக்காங்க. அடுத்து நடந்தது என்ன? அதான் முக்கியம். அடுத்து நடந்தது என்ன? சிம்பிள். நீ அரிதான காரியத்தை கேட்டா, அதாவது லேசான காரியத்தை கேட்டா வாங்கிக்கிறார். அவ்வளவு ரெட்டிப்பான வல்லமை. அதுல பெரிய காரியத்தை செய்தாரே. அதே போல பாருங்க, காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனா அவங்க வாய்க்கால தண்ணி வரும். யோசபாத்து அவனுடைய மிருகங்களுக்கும் அவனுடைய யுத்த வீரர்களுக்கும் தண்ணி இல்லை, கஷ்டப்படுறான். இல்ல, வீட்டுல பணம் இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, பலம் இல்ல, எதுவுமே இல்ல, சஞ்சலம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வது இயேசுவுக்கு லேசான காரியம். அது லகுவான காரியம். காற்று இல்ல, மழை இல்ல, பாக்கெட்ல பணம் இருக்காது, ஒண்ணுமே இல்ல, ஆனா உதவி செய்வது இயேசுவுக்கு லேசான காரியம். சிம்பிளா சொல்லிட்டேன். ஆண்டவருக்கு எதுவுமே லேசான காரியம் இல்லைன்னா அந்த 38 வருஷமா இருந்தவனை அவர் தூக்கி வைக்க முடியுமா? லேசான காரியம். அவர் எப்போதும் அந்த திராட்சரசத்தை மாத்தினாரோ லேசான காரியம். அப்படி உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் செய்வார். எங்க நல்ல தகப்பனே, லேசான காரியம் ஐயா, கஷ்டத்தோடு வந்திருக்காங்க. ஏசப்பா, எனக்கு இந்த உதவி கிடைக்காதா? எனக்கு இந்த உதவி கிடைக்காதா? இந்த உதவி கிடைக்காதான்னு கேட்டுக்கொண்டிருக்கிற உதவி செய்யுங்கப்பா. புருஷன் மனைவி பிரச்சனைக்குள்ள உதவி செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகளால் பெற்றோர் கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆலயத்தின் நன்மையை பிரதி உனக்கு ஊழியம் செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. பண தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்ய நல்ல பிதா. ஆமென்.